தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களுடைய புதுச்சேரி மக்கள் சந்திப்பு, அங்கேயும் போய் திமுகவை திட்டி இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இதை? ஒரு 10 நிமிஷம் பேச்சு, அதுக்கு அவர் பாட்டுக்கு பனையூர்ல இருந்து காணொலியே வெளியிட்டுட்டு பருத்தி முட்டை பனையூர்ல இருந்திருக்கலாமேன்னு கூட நம்ம பார்த்துருந்துருக்கலாம். பட் எங்கே இடம் கொடுக்குறாங்களோ அங்கே நாங்கள் போகிறோம். அது இது ஏறத்தாழ நான் ஏட்டிக்கு போட்டிக்கு கூட்டம் நடத்துகிறேன்னு கரூரில் நடத்தி சம்பவமாச்சு. ஈரோட்டில் கேட்டாங்க, அதில் போலீஸை 75,000 பேர் வருவாங்களா, அவ்வளோ பேருக்குலாம் இந்த இடம் பத்தாதுன்ன பிறகு செங்கோட்டையனே அந்த கொடுத்த மனுவை வாங்கிட்டு நான் வேறு இடம் கொடுக்குறேன்னு போயிட்டாப்புல. கொடுக்குற இடத்துக்கு நாங்கள் போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க போயிருக்கிறாங்க. போய் அவர் 10 நிமிட உரை, இந்த 10 நிமிஷத்தில் அவர் அந்த இதெல்லாம் அங்கே வழக்கமாக பேசுகிறது திமுகவை திட்டினதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த மாநிலம் சார்ந்து ஒரு 3 நிமிஷம் பேசியிருப்பார். அதுலேயும் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது அப்படின்னு எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே விஜய் அதில் போய் பாண்டிச்சேரி மக்களுக்கு நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன், இந்த திமுக கவர்மெண்ட்டை நம்பாதீங்கன்னு பேசுனது அது பழக்க தோஷத்தில் வந்துருச்சா அப்படிங்கிறது ஒட்டவே ஒட்டாதே. இப்போ நீங்கள் சில பேர் கட்சி மாறி போயிட்டு அந்த பழைய கட்சி ஞாபகத்தில் இருப்பாங்க. சமீபத்தில் கூட போன 24 எலெக்ஷனில் தமாக ஜி.கே. வாசன் அவருக்கு ஏறத்தாழ உடைச்சிட்டு வந்து 5-6 வருஷம் திரும்ப தமாக ஆரம்பித்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. போய் அவர் கட்சிக்காரருக்கு ஓட்டு கேட்கும்போது கை சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். சைக்கிள்னு கேட்குறதுக்கு கட்சி தலைவருக்கு அந்த நிலைமை. ஏன்னா அப்படியே கேட்டு பழகி 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 அது ஒரு ஃப்ளோவில் வருங்கிற மாதிரி இந்த திமுக கவர்மெண்ட்டை நம்பாதீங்கன்னு அவர் போய் பாண்டிச்சேரியில் திமுக கவர்மெண்ட் 1980களில் இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க கூட்டணிக்குள்ளே போவாங்க, காங்கிரஸை முகமாக வச்சு போனது இப்படி தான் போயிட்டு இருந்ததுலாம் பார்க்க வேண்டியிருக்கு. எனவே விஜய் அவர்கள் இந்த ஒரு 10 நிமிட பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் நடத்தியிருக்கார். அங்கே இருக்கிறவங்க எக்கச்சக்க துயரப்பட்டிருக்கிறாங்க. போலீஸ்காரங்கள்லேருந்து சாமானிய மக்கள்லேருந்து பவுன்சர்கள் எரும மாட்டை விரட்டினதுலேருந்து எல்லாமும் இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய காட்சியாக இருந்தது. நேற்றை வாகனம் வந்தது, வாகனத்தை கொண்டாடி மக்கள் வந்து வரவேற்றாங்க. அப்புறம் வந்து எருமைகளை விரட்டினது. இன்னைக்கு காலையில் என்னன்னா, நீங்கள் எந்தெந்த வேலைக்கு தான் அங்கே காவலர்களை விடுவீங்கங்கிறது இதில் இந்த பாஸுகள் இருக்கு இல்லையா, கியூஆர் கோடு பாஸுகள், அது பிளாக்ல விற்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில் இருக்குது. ஒரு பாஸ் ₹500 ₹1000 வரைக்கும் போச்சு, பல பகுதிகளில் விற்றுருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனமாக இருக்கிறது. அதுக்கு அவங்க தரப்புல இருந்து இன்னும் இது வரைக்கும் எதுவும் மறுக்கலை. இதில் கொடுமை என்ன ஆகி போச்சுன்னா, பாஸ் 5000 கொடுத்தோம், 5000 பேர் வரல. அப்போ இது விலைக்கு வித்த பாசை வாங்கினதுனால தான் பல பேர் இதை காசு கொடுத்து வேறு வாங்கினோமான்னு வரலையான்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டம் ரொம்பல, விஜய் வந்துட்டார். அங்கே ட்ரோன் ஷாட்டில் எடுத்தோம்னா அங்கங்கே ஆட்கள் எல்லாமே எம்டியாக இருக்கிறது தெரியுது. எனவே வந்து வாசலில் நிற்கிற எல்லாரையும் விடுங்கன்னு புஷி ஆனந்த் போய் அங்கே இருந்த எஸ்எஸ்பி ஈஷா சிங் அவர்கள்ட்ட கேட்டு அவங்க மிக கடுமையாக விமர்சித்து, ஏற்கனவே 40 பேர் சேர்த்துருக்குறாங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணணும்னு போலீஸ்க்கு சொல்கிறீங்களான்னு அவங்க ஆவேசமாக பேசி அந்த வீடியோ வேறு வைரல் ஆகிட்டு இருக்கு. விமன் எஸ்பி வந்து இன்றைக்கி அவங்க அதுக்கு ஆவேசமாக பேச ஆரம்பித்ததும் புஷி ஆனந்த் ஸ்பாட்லேருந்து நகர்ந்துட்டார். அங்கே இருந்த லோக்கல் பொறுப்பாளர் தான் முழுத்துட்டியும் வாங்கிட்டு போனாருங்கிறதெல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து அதில் அந்த ஒரு 3 நிமிடம் பாண்டிச்சேரியினுடைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். அதுலேயுமே ஃபேக்சுவலி சில தவறுகள் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதாவது நீங்கள் அங்கே போகிறீங்க, ஆளுங்கட்சி மேலே எங்களுக்கு சிக்கல் இல்லை, ஆனால் ஆளுங்கட்சி கூட இருக்கிற பிஜேபி அது மேலே நான் விமர்சனம் வைப்பேன். அந்த பிஜேபி யாருன்னா எனக்கு கொள்கை எதிரி. இப்படி இந்த ரேஞ்சுக்கு யாருக்கும், அதாவது பாண்டிச்சேரியில் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவை திட்டியதை விடவும் அந்த மாநிலத்தில் இன்றைக்கி 6 எம்எல்ஏ வைத்திருக்கிற திமுகவை தான் அதிக நேரம் திட்டியிருக்கிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு எதுக்குங்க எப்படி ஒரு நிகழ்ச்சின்ற இதுதான். இன்னொன்று வந்து பிஜேபியை வந்து ரொம்ப தடைவிட்ட மாதிரி இருக்கே, இந்த அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பொய் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடித்த மாதிரி இருக்கே. நிதியை கொடுக்கல, மாநில அந்தஸ்து கொடுக்கல, அது மாதிரி கழிப்பறைகள் இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது மேலோட்டமாக. இல்லை அதுதான் என்னென்னா, இந்த வெற்றிவேல் சக்திவேல் நினைக்கிறேன், சத்யராஜும் சிபிராஜும் நடிச்சிருப்பாங்க. அதில் குஷ்பு வந்து வடிவேலுக்கு அக்காவாக இருப்பாங்க. நீ ஏன் அவனை அடிமானதும் வேகமாக ஓங்கிட்டு கன்னத்தில் அப்படி பொத்துனதும் அப்படின்னு வடிவேலு அக்கா வலிக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு இதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அது இருந்தது. பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு மத்திய அரசு ஒரு யூனியன் டெரிட்டரிங்கிற வகையில் கண்ட்ரோல் அவங்களுக்கு ஜாஸ்தி. சொல்ல போனால் டாக்டர் தமிழிசை இருந்தப்பெல்லாம் அவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணாங்க. மாநில முதலமைச்சர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரோ இல்லையா, டெய்லி அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கைலாஷ்நாதன் அந்த மாதிரி டைரக்ட் ப்ரெஸ் இன்டர்வியூஸ் இல்லைனாலும் அவருடைய கண்ட்ரோலுங்கிறது பல இடங்களில் இருக்குது. நீங்கள் விடக்கூடிய பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய அதிகாரப்பூர்வ அரசுதழ் விளம்பரங்களில் ஒரு பக்கம் கவர்னர் பெருசாகவும் ஒரு பக்கம் இவரும் அவரும் ஒரே சைஸில் சீஃப் மினிஸ்டரும் இருப்பதாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில் நியமன எம்எல்ஏக்கள் உண்டு. அத்தனை பேரும் தூக்கி பிஜேபியில் எலெக்ஷனில் நின்று நோட்டாவோட கீழே வாங்கினவரெல்லாம் தூக்கி நியமன எம்எல்ஏன்னு
போட்டு பிஜேபி அவ்வளோ அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அங்கே இன்னைக்கு சபாநாயகர் போஸ்ட் யார் கையில் இருக்குன்னா பிஜேபி கையில் இருக்கிறது. உள்துறை செல்வம் அவர்கள் அங்கே தான் இருக்குது. உள்துறைங்கிறது தான் காவல்துறைக்கான அங்கே கட்டுப்பாடு நேரடி இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சட்ட ஒழுங்குலேருந்து அத்தனையும் அவங்க கையில் இருக்குன்னும் போது நீங்கள் அதை அதாவது ரங்கசாமியை பல நேரங்களில் செயல்பட விடாமல் பாஜக முட்டுக்கட்டை போடுகிறதுங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் அங்கே போய் பாண்டிச்சேரியை பார்த்து தமிழ்நாடு கற்றுக்கணும் அப்படின்னா அதில் வரிசையாக இருக்குது பாருங்கள். பாண்டிச்சேரியில் சட்ட ஒழுங்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ நீங்கள் யூனியன் டெரிட்டரி ஸ்டேட் எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா 1,00,000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஏறத்தாழ 476 க்ரைம் அப்படிங்கிற அக்கரன்சஸ் பாண்டிச்சேரியில் தான் இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சண்டிகர், அங்கே ஏறத்தாழ 348 க்ரைம் அக்கரன்ஸ் நடக்குது. 1,00,000 பேர் இருந்தால் குற்றச்செயல்கள் பதிவாகக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது. அதற்கு பிறகு டெல்லி 3வது இடம் 335, கேரளா 319, மத்திய பிரதேஷ் 295, தமிழ்நாடு 261 க்ரைம் அக்கரன்சஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு முதல்ல பாண்டிச்சேரி, சண்டிகர், டெல்லி, இதில் 3 யூனியன் டெரிட்டரி, கேரளா, மத்திய பிரதேஷ் 5, நம்ம 6வது இடத்துல இருக்கிறோம். அப்போ இது ஃபேக்சுவலி என்சிஆர்பி டேட்டா படியே தவறானது என்பதை விஜய் அவர்கள் அங்கே ஃபேக்சுவலி அந்த இடத்துல அம்பலப்பட்டிருக்கிறான்னு பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சார். ரேஷன் கடைகளே இல்லாத சூழல் இருக்கிறது அப்படின்னுட்டு பண்ணார். ஏன்னா ரேஷன் கடைகள்ங்கிறது தேவை நமக்கு, அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. ஆனால் அவர் சொன்னதில் ஃபேக்சுவலி கரெக்டாக என்னன்னு பார்த்தா அங்கே வெவ்வேறு நிலைகளில் கலர்களில் ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க. சிகப்பட்டை, மஞ்சள் அட்டை அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. வெவ்வேறு கேட்டகரிஸ் இருக்குது. நடுவில் ஒரு ஸ்கீமாக அது மத்திய அரசு கொண்டு வந்தது தான் ரேஷன் கடையினுடைய இதை இவங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிற வகையில் போகும்போது யூனியன் டெரிட்டரியில் இன்னொரு பக்கம் இந்த பொது விநியோக திட்டத்தில் அதிக அதிகாரம் மத்திய அரசிடம் இருக்கிறது. மாநில அரசுக்கு ஏற்கனவே முழுமையாக இருக்கிற மாநிலங்களுக்கே அதிகாரம் கொடுக்காம சிக்கல் பண்ணும்போது யூனியன் டெரிட்டரியில் ஹையர் அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்குன்னா அந்த அதிகாரத்தை ஏன் கொடுக்கல, எதுலெல்லாம் மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை செயல்பட விடலைன்னு மோடி கவர்மெண்ட்டை திட்டுவதற்கு பாண்டிச்சேரியில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அவர் கான்சியஸாக எதையும் தொடலை. இப்போ ரொம்ப சமீபத்தில் தான் பாண்டிச்சேரியினுடைய சபாநாயகர் இமீடியட்டாக ஃபோனில் பிடிச்சிட்டாங்க. அவர் பேட்டியும் கொடுத்துட்டாரு. அவர் சொன்னதுங்கிறது முழுக்க முழுக்க ஏற்கத்தக்கதல்ல. ஏற்கனவே நாங்கள் தமிழிசையும் ஃபோனில் பேசுகிறாங்க. நான் ஆளுநராக இருந்தப்போ என்னென்ன பண்ணோம், அங்கே ஸ்கீம் எப்படி இருக்குது, இவர் சொல்கிறது சரியானது இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. டிபிடிங்கிற பேரில் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு எல்லா ரேஷன் கார்டுகளோடும் ஆதார் கார்டை இணைச்சி பேங்க் அக்கௌண்ட்டை இணைச்சிட்டு நேரடியாக பொருட்களுக்கான நாங்கள் இதை வங்கி கணக்குகளிலே செலுத்துவதை கம்ப்ளீட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது டாக்டர் தமிழிசை. இவர் பேசும்போது சபாநாயகர் செல்வம் சொல்கிறாரு, இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் வந்தபோது அவர் மத்திய அரசில் பெரிய அதிகாரியாகலாம் இருந்தார். பாஜகவுக்கு ரொம்ப பெரிய இடத்துல அவர் அதிகாரியாக வைத்திருந்தார்கள். அவர் ரிட்டையர்டு சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் தான். ஸோ அப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேட்டர்லேருந்து அங்கேருந்து வந்தவர். அவர் வந்த பிறகு இப்போ நாங்கள் இன்னைய டேட்டில் திரும்ப ரேஷன் கடைகள், ஏன்னா அங்கே ஏறத்தாழ பார்த்திங்கன்னா 3,69,000 ரேஷன் கார்டுகள் இருக்கிறது. 515 கடைகள் இருக்கிறது. இந்த கடைகளில் மிக பெரும்பாலும் இந்த பொங்கல், தீபாவளி போன்ற சமயத்தில் பொருட்களை பரிசு தொகுப்பாக கொடுப்பாங்க. அதை தவிர அங்கே ஸ்டாக் வச்சுட்டு வீடு வீடாக கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது என்பதை அந்த மாநில அரசு திட்டமாக செயல்படுத்துகிறது. என்ன ரங்கசாமி அதை 100% டோர் டெலிவரிங்கிற இதை பிளான் பண்ணார். நமக்கு இப்போ வெறும் வங்கி கணக்கில் செலுத்துறதுல நமக்கு மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா பொருட்கள் வெளியில் சந்தையில் விலை ஏறலாம், அதை குறைஞ்ச விலைக்கு வாங்கி குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறத உறுதி பண்ணணுங்கிறதுல பிரச்சனை இல்லை. இப்போ மாதம் சிகப்பட்டைக்கு 20 கிலோவும் மஞ்சள் அட்டைக்கு 10 கிலோவும் புழுங்கல் அரிசி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னு சபாநாயகர் இன்றைக்கி ஆன் டேட்டு நீங்கள் பேசி அடுத்த 2 நிமிஷத்தில் அவர் ஊடக விவாதத்தில் மறுத்துட்டார். வெளியில் இல்லைன்னு விவாதித்து மறுக்கிறாரு. இதற்கு முன்பாக இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை நிவாரணம் அட்டைதாரர்களுக்கு தகுந்த மாதிரி வழங்கணும்னு அதிமுகவினுடைய புதுச்சேரி அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்துறார். புதுச்சேரியில் சிகப்பு அட்டைக்கு 10,000 ரூபாய் மழை நிவாரணம், மஞ்சள் அட்டைக்கு 5,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு. அதே போல் இப்போ கோதுமை 2 கிலோ மாதத்துக்கு அப்படிங்கிறத மத்திய அரசு செயல்படுத்தி இருக்கிறது. அப்போ வீடு வீடாக உங்களுக்கு அட்டைக்கு இவ்வளோ அரிசி இவ்வளோ கோதுமைன்னு போயிட்டுருக்கு. நீங்கள் எதுவுமே போடலன்னு ஃபேக்சுவலி உங்களுக்கு எழுதி கொடுத்தவர் செக் பண்ணாமல் கொடுத்துட்டாராங்கிறத நம்ம கேள்வியாக கேட்க வேண்டியிருக்கு. இது போக தமிழ்நாட்டை போலவே மகளிருக்கு 1000 ரூபாய், அங்கே மஞ்சள் அட்டை வைத்திருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் மகளிருக்கு உரிமை தொகை இப்போ 1000 ரூபாய்னு ரங்கசாமி அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அறிவிச்சு போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் எதன் அடிப்படையில் இதை பேசுகிறீங்க? பாண்டிச்சேரி பற்றி பேசினதே கம்மி, மொத்தமாக நீங்கள் பேசினதே கம்மி, அதில் பாண்டிச்சேரி கம்மி, அதுக்குள்ளேயும் ஃபேக்சுவலி இதுக்கான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா இது அவர் கேட்டதில்லை, இதை ஒத்துக்கலாம். 16வது முறையாக மாநில அந்தஸ்து கேட்டு அனுப்புகிறார்கள், நீங்கள் அதை ஏற்றுக்கல, கரெக்டு. அந்த இடத்தில்
பாஜக ஏற்கவில்லை 10 ஆண்டுகளாக, அதற்கு முன்பாக காங்கிரஸ் இருந்த போதும் ஏற்கவில்லைன்னு அவர் காங்கிரஸையும் டச் பண்ணலை அப்படிங்கிறதையும் அடிக்கோடிட்டு பார்க்கணும். மற்றபடி மீனவர் நலன்னும் போது அதுக்கெல்லாம் திமுக அரசு நீங்கள் திட்ட முடியாது. மீனவர்கள் எவ்வளோ பேர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்களுடைய போட்டுகளை பறிமுதல் பண்ணி அவன் ஏலம் வெட்டுறான். இலங்கையில் அதை ஏலம் பண்ணுறதுக்கான சட்டங்களை கொண்டு வந்துருக்குறாங்க. நீங்கள் அதை டச் பண்ணீங்களா? எவ்வளவு முறை காரைக்கால் மீனவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இது எதையுமே பேசாமல் நான் போய் திமுகவை திட்டவன்னு நாளைக்கு இவர் நல்ல வேலை பிரசாந்த் கிஷோர் பீகாருக்கு இவரை பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு ஒரு நாள் கூப்பிட்டு போல, அங்கே போய் திமுகவை பழக தோசத்தில் திட்டியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? நீங்கள் மக்கள் யாரும் பீகார் மக்கள் திமுக கவர்மெண்ட்டை நம்பாதீங்க, ஓட்டு போடாதீங்க திமுக, அது வேறு விதமாக போயிருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக குறித்து அவர் பேசுகிறார். என்ன சொன்னார் அதில்? அதிமுக குறித்து அவங்க 1974 எம்ஜிஆர் அவர்கள் இங்கே பிரச்சாரம் பண்ணார், ஆட்சி அமைச்சார். 77 தமிழ்நாட்டில் பண்ண இருந்தாலும் அதற்கு முன்னாலேயே இங்கே வந்துட்டார். அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அவர் நம்ம ஆளு அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அவரை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு அலர்ட் பண்ணி அதை கொடுத்ததே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி தானே சொன்னார். விஜய் அவர்களுக்கு அஃப்கோர்ஸ் அவருக்கு வரலாறு சொல்லியிருக்காரு, பட் பாதியாக தான் சொல்லியிருக்காரு. முதல் முறையாக அதிமுக பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடித்தது. அந்த கவர்மெண்ட் எவ்வளோ நாள் இருந்தது தெரியுமா? 22 நாட்கள் இருந்தது. அதற்கு பிறகு கலைத்து விட்டு 3 ஆண்டுகள் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏறத்தாழ 3 ஆண்டுகள் 94 நாட்கள் இருந்தது. எதுக்காக கலைக்கப்பட்டது? அவங்களால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் இழுபறி குதிரை வர இந்த லெவலுக்கு பயிற்சிங்கிறதுனால காரைக்காலை சேர்ந்த சுப்பிரமணியம் ராமசாமிங்கிறவர் தான் அங்கே முதலமைச்சர் ஆனது. அதுக்கு பிறகு 3 ஆண்டுகள் அதுக்கு பிறகு 77 இங்கே ஆகும்போதே அங்கேயும் எலெக்ஷன் நடக்குது, ஆகிறாங்க. அந்த கவர்மெண்ட்டும் 1 வருஷம் 133 நாள் இருந்தது. மறுபடியும் கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஏன்னா ரொம்ப சின்ன இடம்னும் போது நீங்கள் ஆட்களை விலைக்கு வாங்குறது போகிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அந்த சிக்கல்கள் இருந்தது. இதற்கு பிறகு திரும்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி. அதுக்கு பிறகு ராமச்சந்திரன், எம்டிஆர் ராமச்சந்திரன் திமுக ஒரு முதலமைச்சர் வந்தார். அந்த 80களில் அங்கே இருந்தது தான் திமுகன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அப்போ எம்ஜிஆர் அதிமுக ஆட்சியை பிடித்தது 24 நாள் இருந்த கவர்மெண்ட்டில் என்னத்தை காட்டிட்டாங்க, அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கலாம் நமக்கு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா கூட்டணி குறித்து அவர் பேசலை. ரங்கசாமி ரொம்ப நல்லவர். நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் அவரோட இருந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் இருந்தது எப்படி அனுமதித்தாங்கன்னு நமக்கு தெரியல. அதாவது இப்போ கூட்டணிக்குள்ளே குண்டு வைக்கலான்னு ஒரு முயற்சி பண்ணாராங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இப்போ பாஜகவை எதிர்க்கும் போது அத்தனை பேர் வரிசையாக நின்று பேட்டி கொடுப்பாங்க, அமைச்சர்களாகட்டும் கேபினெட் அமைச்சர்கள். இன்னொன்று சொல்கிறாரு, ஏற்கனவே இருந்த ஒரு அமைச்சர் பதவி விலகிட்டு இன்னொரு அமைச்சர் வந்தார். 200 நாட்களாக அவங்க இலாக்கா இல்லாமல் இருக்கிறாங்க. அவர் பாஜகக்காரர் தான், 200 நாளாக அவர் கொடுக்கல. அது சிறுபான்மை மக்களுக்கு செய்யக்கூடிய, அவர் தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது. அதில் அப்போ அது அவர் சிறுபான்மை மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம்ங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. பாஜகவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இவர் கொடுக்கல. இப்போ கேபினட் என்பது, அமைச்சரவை கொடுப்பது என்பது முதலமைச்சருடைய தனி உரிமை. அப்போ சிறுபான்மையினருக்கு துரோகம் செய்கிறவர் என் ரங்கசாமி என்கிற பாண்டிச்சேரி முதலமைச்சர்னு விஜய் நேரடியாக குற்றம் சாட்டுகிறாரா நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா யாருக்கு என்ன இலாக்கான்னு முடிவு பண்ண வேண்டியது முதலமைச்சருடைய தனி உரிமை. இவருக்கு இந்த இலாக்கான்னு அவர் சொன்னால் அதை நீங்கள் மாற்றணும்னெல்லாம் ஆளுநர் ஒரு நாளும் சொல்ல முடியாது, அதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ சிறுபான்மையினருக்கு துரோகம் செய்கிறார்கள்னு நீங்கள் அங்கே பேசுகிறீங்களா? இதை விட ஹைலைட்டு விஜய் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுவார்லாம் சில பேர் உருண்டுட்டு கிடந்தாங்க. பாஜகவை எதிர்ப்பதற்கு அங்கே போய் எங்கடி பேசுனீங்க? பாஜகங்கிற வார்த்தையே வரலங்க. ஒன்றிய அரசுன்னு தாங்க பல நேரங்களில் வந்துச்சு. பாயாசம் அது எதுவும்லாம் எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. சிஎம் சார், அங்கே இருக்கிற சிஎம் சாருக்கு ஒரு சிஎம் சார் போச்சு வந்துச்சுங்கிறதாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கமாக அவருக்கு நாதில் சபத்தில் கொண்டு போய் இன்ட்ரோ கொடுக்க சொல்லியிருக்கலாம். பட் அவர் கூப்பிட்டுட்டு போல் ராஜ்மோகனையும் கூப்பிட்டு போல் புஷி ஆனது தான் முதல் உரை. தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சர் ஆவார்னு பாண்டிச்சேரியில் போய் எது பேசினார்னு தெரில. ஆதவ அர்ஜுனா அதுக்கு மேலே அவர் உருண்டுகிட்டு கிடந்தார் அப்படிங்கிறது. இல்லை, இதில் எனக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, சென்டிமெண்ட் அடிப்படையில் இவர்கள் விஜயை எம்ஜிஆர், தற்கால எம்ஜிஆர், இவர் தான் தமிழகத்தினுடைய மாற்றத்திற்கு இது பண்ணுவார். ஏற்கனவே 1977 தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார். அதற்கு முன்னாலே இங்கே புதுச்சேரியில் ஆட்சி அமைச்சார். இப்போது நம்ம கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இவர் தான் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய வேலையை இவர்கள் செய்கிறார்களோ அப்படின்னு என்ன தோணுது? ரொம்ப சிம்பிள். அங்கே அந்த கூட்டணி கூட்டத்தில்
எம்ஜிஆர் இறந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களே கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அது முழுக்க முழுக்க வாலிப கூட்டம், இளைஞர்கள் கூட்டமாக தான் வந்துடுறாங்க. ஒரு தம்பிலாம் நான் இன்னும் எனக்கு ஓட்டு போடுற வயசே வரல, வந்தால் நான் அந்த தம்பி கொடுத்த பேட்டியெல்லாம் பயங்கரமாக இருந்தது. இப்போ இத்தனை வாட்டி திமுகவுக்கு நம்ம கொடுத்துட்டோம்ல ஆட்சி அமைக்க, தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. பாண்டிச்சேரியில் எத்தனை வாட்டிப்பா கொடுத்தீங்க திமுக ஆட்சி? தம்பி நீங்கள் முதல்ல ஸ்கூலுக்கு போங்க. எதுக்கு வந்து இன்னொரு தம்பி நான் இந்த காலேஜில் படிக்கிறேன்னு காலேஜ் பேரை சொல்லிட்டு எனக்கு இப்போ ஸ்டடி ஹாலிடே லீவு, படிக்கிறதுக்கு லீவ் விட்ருக்காங்க பரீட்சைக்கு, அதனால தான் தளபதியை பார்க்கலான்னு வந்தேன். இன்றைக்கி லீவாக இருந்தால் வந்திருக்க மாட்டேன், ஸ்டடி ஹாலிடேங்கிறதுனால வந்தேன்னு அந்த தம்பி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காப்புல. இது போக பெண்கள் கூட்டம் எல்லாம் வந்திருக்கு. இதில் நம்ம ஒரே கேள்வி, கியூஆர் கோடுன்னு சொல்லிட்டு கூட்டம் இல்லைன்னதும் நீங்கள் வாட்டு கண்டமேனிக்கு எப்படி உள்ளே விட்டீங்கிறத கேள்வி இருக்குது. அப்போது உங்களுக்கு நீங்கள் அசம்பாவிதம் ஆனாலும் பரவாயில்லங்கிறீங்களா? கியூஆர் கோடு இல்லாமல் உள்ளே விட்டால் யார் வந்தால் என்ன ஏதுங்கிற ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்காது. ஏற்கனவே ஒருத்தர் துப்பாக்கியோட உள்ள நுழைஞ்சார். அவர் பார்த்தா அவர் யாருக்கும் ப்ரைவேட்டு பிஎஸ்ஓங்கிறாங்க, பாதுகாப்பு. சில பேர்லாம் வெளியில் ஆட்களை ஹயர் பண்ணி அவங்களுக்கு பாதுகாப்புக்கு போட்டுப்பாங்க இல்லையா? அந்த யாருக்குன்னா தமிழ்நாட்டில் சிவகங்கையை சேர்ந்த தாவேகா நிர்வாகி, அவருடைய பிஎஸ்ஓவான். அப்போ தாவேகா பொறுப்பாளர்கள்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை உள்ளே விடக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லிச்சு. நீங்கள் தமிழ்நாட்டு தாவேகா நிர்வாகிகள்லாம் உள்ளே கூட்டு போயிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி வருது. அதை அவர் சின்ன விஜய் கூட போனார், அந்த பாஸில் போயிருப்பாருன்னு வைங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் பாஸ் கொடுத்தீங்களா, முறைப்படுத்தினீங்களா? இப்போ நீங்கள் உள்ளே அனுப்பி ஒரு கூட்டத்தை உள்ளே அனுப்புனீங்களே, அவங்க யாரையுமே செக் பண்ணாமல் சோதனை பண்ணாமல் உள்ளே அனுப்புனீங்க. அவன் தமிழ்நாட்டுக்காரனாக தான், அப்புறம் நீங்கள் போட்ட ரூல்ஸ்க்கு என்ன மரியாதை? கியூஆர் கோட் அப்புறம் எதுக்கு அடிச்சிங்க? எதற்காக கியூஆர் கோட் அடிக்கப்பட்டது? அப்போ உங்களுக்கு திரும்பவும் திட்டமிடுதல் இல்லாத ஒரு நிலையை தான் இது காட்டியிருக்கு. அதுக்கு பிராயச்சித்தமாக தான் ரங்கசாமி அவர்களை வந்து புகழ்ந்தார். அவருடைய நண்பர் பெரிய அளவுக்கு யாரையும் எதிர்க்காம போலீஸ்காரங்களுக்கு நன்றி சொன்னார். புதுச்சேரி போலீஸ்காரங்களை பார்த்து தமிழக அரசு திருந்தணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இப்போ நம்ம கேட்க வேண்டியது, புதுச்சேரியில் அங்கே காரைக்காலில் மீனவர்கள் தகவல்கள் என்பது இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் வெறும் கடிதம் மட்டும் எழுதிவிட்டு நாடகம் ஆடுகிறார் என்பது உங்களுடைய குற்றச்சாட்டு என்றால், ரங்கசாமி கடிதம் எழுதாமல் என்ன புது விதமாக செய்து கொண்டிருக்கிறார்கிற கேள்வியும், இங்கே ஸ்டாலினுக்கு அதில் பங்கிருக்கிறது என்று சொன்னால் ரங்கசாமிக்கு என்ன பங்கிருக்கிறதுங்கிறத விஜய் தெளிவுபடுத்தணும். கழிவறைகளே இல்லாத சூழல் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் மாநில முதலமைச்சருக்கு அதில் பங்கு இருக்கிறதா இல்லையா? பொது சுகாதாரம் என்பதும் மருத்துவம் என்பதும் அடிப்படையில் மத்திய பட்டியலில் இருக்கா, மாநில பட்டியலில் இருக்கா, யாருக்கு அதிகாரம்? அந்த மாநிலத்தில் சுகாதாரத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரா இல்லையா? இல்லை பொது சுகாதாரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நகரப்புற மேம்பாடோ இல்லை அதனுடைய மற்ற இதில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் அமைச்சர் இருக்கிறாங்கல்ல. அப்போ கிராமங்கள் தோறும் உங்களுக்கு பொது கழிவறைகளை கட்டி தருவதெல்லாம் ரங்கசாமிக்கு பொறுப்பு இருக்கா இல்லையான்னு விஜய் சொல்லணும். அது அங்கே இருக்கக்கூடிய 5 மில்லுகள் மூடப்பட்டது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் மத்திய அரசினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தானா? மூடப்பட்ட மில்களை திறப்பதற்கு ரங்கசாமி அரசு என்ன முடிவு, என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டது? நீங்கள் இங்கே ஏதாவது சம்மிட் நடத்தி, பிஸ்னஸ் சம்மிட், தொழில் முதலீட்டாளர் மாநாடுன்னு ஏன் நடத்தலை? மாநில முதலமைச்சர் அதை ஏன் செய்யலைன்னு ஏன் கேட்கல? எல்லாத்தையுமே வந்து மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேட்கணும். இப்போ இந்த இதுலேயே நீங்கள் ஆக்சுவலாக பாஜக அமைச்சர்கள் மட்டும் ஒரு குறி வச்சா சிக்கல் தான். ஏன்னா முதலமைச்சர் அப்படி ஊழல் பண்ணுறாருன்னா அவரை ஏன் தூக்கலைங்கிற கேள்வி வரும். அதனால் பாஜக அமைச்சர்களுடைய இலாக்காவை கூட அவர் குறிப்பிடலை. வேற யார் பேரையாவது சொன்னாரா? அதுவும் இல்லாமல் எதையோ ஒன்று செஞ்சுருக்கிறாரு. பனையூரில் இருந்தபடியோ ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்திருக்கலாம் பாண்டிச்சேரிக்கு. பாண்டிச்சேரி வரைக்கும் போய் தான் நான் செய்வேன். ஆனால் ஒரு விஷயம், இன்னைக்கு ஒரு விஷயத்தை விஜய் பதிவு செய்திருக்கிறார். அவரால் டைமுக்கு கூட்டத்துக்கு வர முடியும் என்பதை விஜய் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார். அது எப்படி 10:30 கூட்டத்துக்கு 10:20க்கெலாம் போய் கேரவனில் உள்ளே ஏறிடுறீங்க, 8 மணிக்கு இங்கே கிளம்புறீங்க, முந்தின நாளே கேரவனை அனுப்புகிறீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும் என்று தெரிந்திருந்தும் இதற்கு முன்பாக திட்டமிட்டே தமிழ்நாட்டில் தாமதமாக போனீர்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். ஒன்று, அல்லது மிகப்பெரிய விலையை கொடுத்த பிறகு நீங்கள் பாடம் கற்றிருக்கிறீர்கள் என்பதாக ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றா தான் பார்க்க வேண்டியிருக்கும். இல்லை நம்ம நண்பருக்கு நம்ம ஏன் தொல்லை கொடுப்பானே, இத்தனைக்கும் அங்கே உள்துறைன்னும் போது அது பாஜக கையில் தான் இருக்குது. காவல்துறை அதீத கட்டுப்பாடில் போட்டிருந்தாலும் நீங்கள் பாஜகவை திட்டலாம். ஆனால் அப்போ தன்னுடைய அமைச்சரையே கட்டுப்படுத்த முடியாத முதலமைச்சராக இவர் இருக்கிறார்னு ஒரு அர்த்தம் வந்துடும். எனவே நண்பருக்கும் சிக்கல் வராமல், பாஜகவும் நேரடியாக மனம் கோணாமல் 6 எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய திமுகவை திட்டி எல்லாத்தையுமா ஒரு விதமாக முடித்திருக்கிறார். ஆக்சுவலாக அவர் இதை 4ஆம் தேதி பிளான் பண்ணதாக சொல்லப்பட்டது. 4ஆம் தேதி தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு ஒரு இடத்துல, ஏன்னா 4ஆம் தேதி தான் அவருடைய அந்த
முதல் திரைப்படம் வெளியான நாள் டிசம்பர் 4 அப்படிங்கிறதுனால அது நாளைய தீர்ப்பா அது வெளியான நாளுங்கிறதுனால அவர் சென்டிமெண்ட்லேயே அதை யோசிச்சார். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இங்கே அதுக்கு முன்னாடி நாள் கார்த்திகை தீபம், பின்னாடி பாபர் மசூதி இப்போ நாளுங்கிறதுனால தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சரி, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டில் நடத்தும் அப்படின்னு இன்றைக்கி நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து ஏறி இருக்கிறார். இப்படி ஒரு 10 நிமிட உரை அப்படிங்கிறது இது இன்றைக்கி நடந்து பொதுக்கூட்டம் கிடையாது, மேடை இல்லாமல் பொதுக்கூட்டம் இது வரைக்கும் நம்ம அரசியல். ஆமாம், இதே எந்த மாதிரியான மீட்டிங் அப்படின்னு கேட்க தோணுது. பொதுக்கூட்டமா, எது மாதிரி வாகன பிரச்சாரமா, இல்லைன்னா வாகன பிரச்சார பொதுக்கூட்ட இதுவா, பேரணிக்கு வாய்ப்பு இல்லை, இது மாதிரி இல்லாத ஒரு புது மாதிரியான விஷயத்தை விஜய் அறிமுகப்படுத்தி இருக்கிறாருன்னு பார்ப்போம். இது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம், பேசுவோம்.